ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் வட்டலாப்பம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 100 மில்லி அளவுக்கு தேங்காய் பால், 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 5 முட்டை தான் செய்கிறேன். நீங்கள் இப்போ 10 முட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு முட்டை சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போது ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம நோம்புக்குள்ளே ஒரு தடவையாவது நம்ம வட்டலாப்பம் செஞ்சுருவோம். ரம்ஜான் அப்போயே நம்ம வட்டலாப்பம் செஞ்சுருவோம். இப்போ இது நான் ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் ஜாரில் கூட போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை நல்லா கையால் கிண்டி விட்டுட்டேன். இப்போது ஒரு 100 மில்லி அளவுக்கு தேங்காய் பால், நான் ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதோட தேங்காய் பால் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம சர்க்கரையில் செய்கிறோம். இது வெல்லத்துலேயும் செய்யலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துட்டு நல்லா கட்டி விழாமல் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக பாதாமும் ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி, பாதாம், ஏலக்காயெல்லாம் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இப்போ முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா சாப்பிடும்போது அது வாயில் கடிபடும். அதனால் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு, அதுக்காக. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் உள்ளே நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த கலந்து வச்ச இந்த முட்டை மிக்ஸை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் வச்சு கூட ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் அசையாமல் இருக்கிறதுக்காக அடியில் ஒரு கல் வச்சுருக்கேன். இப்போ மேலே ஒரு நல்ல மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது, அதுக்காக. அரை மணி நேரத்துக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி வச்சுட்டோ இல்லை ஸ்பூன் வச்சுட்டோ குத்தி பாருங்கள். ஒட்டலைன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஒட்டலை, வெந்துருச்சு. நான் இதை வட்டலப்பம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் சூடாக கூட சாப்பிட்லாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ அதோட சைடில் ஒரு ஓரத்துலலாம் வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிளேட்டில் மாற்றும்போது ஷேப்பாக கரெக்டாக விழும். அதுக்காக நம்ம விருப்பம்தான். அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை அதை கேக் மாதிரி வெட்டி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் வேகமாக தட்டிட்டேன், அதனால் அந்த ஓரத்தில் உடஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங் டு ஆல்.